இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் துவையல். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு அரை முடி இருக்குங்களா, அது வந்து தேங்காய் துருவுனது அரை முடி, 5 வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4, அரை டீஸ்பூன் உப்பு, அண்ட் இது வந்து கருவடகம். ஊரெல்லாம் வந்து இது வந்து செய்வாங்க, கிராமத்துலலாம் செய்வாங்க. அது வந்து வடகம், கடையிலையும் கிடைக்கும் அது. அப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது ஆயில். இப்போ வந்து பேன் நல்லா ஹீட் ஆகிட்டான்னு பார்த்துக்கணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சூடு ஆகணும். பேன் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த வடகத்தை போட போகிறோம். இப்போதைக்கு போட்டுட்டோம். அது வந்து வெடித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெடிக்கிறது நம்மளுக்கே தெரியுதா, அது எங்கே பார்த்தாலும் தெரிக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வடகத்தை வறுத்து எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து நம்ம வந்து துவையரைக்கிறப்ப வந்து லாஸ்ட்டாக தான் போடணும், புரிஞ்சா? இப்போதைக்கு நம்ம வந்து அடுத்தது வந்து மிக்சியில் வந்து ஜாரில் தேங்காய் கொட்டிட்டு, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காவை ஜாரில் கொட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் உப்பு, இதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சமாக நம்ம வந்து லிட்டில் ஆஃப் வாட்டர், தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். துவையலுக்கு வந்து ரொம்ப வேண்டியதே இல்லை, லைட்டாக. இப்போ தண்ணி, உப்பு, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் ஓட்ட போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சது பிறகும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வடகம் இருக்குல்ல, இந்த வடகத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ஒரு ஓட்டுனா போதும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு என்னைக்கு குழம்பு வச்சு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா, என்னைக்காச்சும் துவையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் துவையல் சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட, ஹெல்த்தியானதும் கூட. ஓகே, பை பாய்.